பரமக்குடியில் காரில் சென்ற உத்தரப்பிரதேச பெண் துறவி மீது மர்ம நபர்கள் தாக்குதல் நடத்தியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த இளம் பெண் துறவியான ஷிஃப்ரா பதக் ராமேஸ்வரம் செல்வதற்காக பரமக்குடி வந்துள்ளார். அரியநேந்தல் என்ற இடத்தில் அவரது காரை 6 பேர் கொண்ட கும்பல் வழிமறித்து தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் காரின் கண்ணாடி உடைந்து துறவி ஷிஃப்ரா பதக்கின் கையில் காயம் ஏற்பட்டது. தமிழகத்தில் ராமர் இருக்கிறாரா என்று கேள்வி எழுப்பி அந்த கும்பல் தாக்கியதாக குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து காவல்துறையிடம் ஷிஃப்ரா பதக் புகார் அளித்துள்ளார். இதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்று காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். மேலும் தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் யார் என்பது குறித்தும் விசாரித்து வருகின்றனர். மானாமதுரையில் இருசக்கர வாகனம் நிறுத்தும் நிலையத்திற்குள் புகுந்து மர்ம நபர்கள் தாக்கியதில் இளைஞர் ஒருவர் படுகாயங்களுடன் உயிருக்கு போராடி வருகிறார். சிவகங்கை மாவட்டம் சங்கமங்கலத்தை சசி என்பவர் மானாமதுரை புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள இருசக்கர வாகனம் நிறுத்தும் நிலையத்தில் வேலை பார்த்து வருகிறார். அங்கு புகுந்த அடையாளம் தெரியாத 5 பேர் கொண்ட கும்பல் சசியை சரமாரியாக வெட்டியுள்ளனர். இதில் தலை, மார்பு, கையில் பலத்த வெட்டுக்காயம் ஏற்பட்ட நிலையில் சசி உயிருக்கு போராடினார். அவரது கை துண்டாகி விழுந்தது. அப்போது அதன் வழியாக ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த மானாமதுரை சார்பு ஆய்வாளர் பூபதி தனது இருசக்கர வாகனத்தில் அமர்த்தி கொண்டு மானாமதுரை மருத்துவமனையில் அனுமதித்தார். அங்கு முதலுதவி அளிக்கப்பட்டு பின்னர் சிவகங்கை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.